அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரி ஒரு லோவாக பிரேக் அவுட் பண்ணனால கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் பை எடுக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைடு க்ளோசிங். பேங்க் நிஃப்டி -398, நிஃப்டி பார்த்தீங்கன்னா 181, ஃபின் நிஃப்டி -256 பாயிண்ட்ஸ். ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆகுமா, அதாவது இல்லை அப்படியே கொஞ்சம் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான கேஷ் ஃப்ளோ தான் நடந்திருக்கு. ஸோ பெரிய பையோ பெரிய செல்லோ வந்து இதில் வந்து நடக்கலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2985 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 622, டிக்ளைன்ஸ் வந்து 2303, அன்சேஞ்ச் வந்து 60. ஸோ கிட்டத்தட்ட ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் வந்து இறங்கி இருக்கு. ஸோ 52 வீக் ஹைல 23 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 187 ஸ்டாக்ஸும் இருக்கு. ஸோ இது எப்போ பாதியாக குறையுதோ ஸோ அப்போதான் பார்த்தீங்கன்னா இனிமேட் வந்து பைக் வந்து சான்சஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு 187க்கு மேலே வந்து க்ளோசிங் நடந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை 187ல பாதி குறைஞ்ச ஒரு 90 வந்தது அப்படின்னா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு செல் கன்ஃபர்மேஷன் தான் ஸோ மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூலில் பார்த்தீங்கன்னா 62 லோயர் சர்க்கியூலில் 180 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் ட்ரேடு. ஸோ மற்றபடி எந்தெந்த செக்டார் வந்து ஒரு நெகட்டிவ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாருமே ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் தான். ஸோ ஆட்டோ செக்டார் மட்டும்தான் 5.20, வெறும் 5 பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருந்தது. நேற்று வந்து இறங்குனது, ஆனால் கிட்டத்தட்ட எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல வந்து கிடையாது. நல்லா இதை வந்து நோட் பண்ணுங்க. ஸோ நேற்று வந்து ஏன் செல்லிங் வந்து சொல்லலை, அவ்வளோ கன்ஃபர்மேஷனாக என்னால் சொல்ல முடியல அப்படின்னா ஸோ இது செக்டார் வைஸ் க்ளோசிங் ஒரு காரணம். ஸோ செக்டார் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 3 இல்லை 4 செக்டார் மட்டும்தான் டவுன் சைடில் இருந்தது, மற்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து எல்லா செக்டாருமே கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் க்ளோசிங் தான் இருக்கு. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ 52 வீக் லோவும் டபுள் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செக்டார் வைஸ் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதை வச்சு நாம வந்து ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடலாம். ஓகே, அது பண்ணா போதுமா? இப்போ டெக்னிக்கல்ஸ்ல வந்து எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சேம் தான். லோவை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ மற்றபடி க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ரெசிஸ்டன்ஸ் எது ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கோட ஹை தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எல்லா ஸ்கிரிப்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கான ஹையை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கேண்டல் எடுத்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு கேண்டல் எடுத்துட்டு இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஹை என்ன 51,875. ஸோ 51,875 நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ லோவை பிரேக் பண்ணாலோ இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்ம செல்லிங் வந்து கண்டினியூஷன் கொடுத்துடலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் கண்டினியூஸாக டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. சப்போஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஓப்பன், இப்போ க்ளோஸுக்கு மேலே ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் எல்லாம் வச்சது அப்படின்னா ஸோ இந்த கேப்ல அதாவது கால் ஆப்ஷனை பை பண்றதோ இல்லை புட் ஆப்ஷன் செல் பண்றதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா ஸோ இதுல இருந்து எங்கன்னு வேணா டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். அதனால ஒன்று நம்ம க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா லோவா பிரேக் அவுட் ஆனாலோ செல்லிங் சைடு வந்து போகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 5 minutes கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து ட்ரை பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. க்ளோஸுக்கு மேலே தானே ஓப்பன் ஆயிருக்கு, நான் இங்கேருந்து இந்த கேப்ல வந்து கால் ஆப்ஷனை எடுத்து நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படின்னா அது ரிஸ்க் தான். நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் ரிஸ்க் தான். பட் இந்த இடத்த வந்தவுடனே நம்ம செல்லிங் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் ஸோ எல்லா கேண்டலுமே இன்னைக்கு வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கு.
ஸோ சென்செக்ஸ்லாம் நெக்ஸ்ட் சப்போர்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஏறும் போது எப்படி ரெசிஸ்டன்ஸ் இல்லையோ, ஸோ அதே மாதிரி இறங்குறப்ப சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போர்ட் வேணும்னா கொஞ்சம் இந்த இடத்துல வேணா நான் ட்ரா பண்ணிக்கலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 76 to 60 வரைக்கும் வேணா நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டிக்கு எங்கேயாவது சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டிக்கு சப்போர்ட் கிடையாது. ஆல்ரெடி ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸை ஒரு 23,814 டச் பண்ணிட்டு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நாளைக்கு இருக்கு. ஏன்னா கன்ஃபர்மேஷன் நமக்கு செல்லிங் தான் கிடைச்சிருக்கு. 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் க்ளோசிங்கும் சரி, அதே மாதிரி செக்டார் வைஸ் க்ளோசிங்கும் சரி, எல்லாமே கொஞ்சம் செல்லிங் கிடைச்சிருக்கு. க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா மட்டும் இந்த ஹை வந்தால் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, ஸோ கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட புஷ் பண்ணுவாங்க. செல்லிங் சைடு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் வச்சது அப்படின்னா செல்லிங் சைட் புஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை வந்து ஹோல்டிங் பண்ணலாமா, எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம இதில் போய் பார்க்கலாம், ஆப்ஷன் செயினில் போய் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் செயின் நான் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் சென்சிபிளுங்கிறது நல்லா இருக்கும். ஸோ சென்சிபிள் தான் நான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் போயிட்டு ஃபின் நிஃப்டி கொடுங்க, ஃப்ரீ தான். இப்போ நீங்கள் ஜெரோதாவில் ஓப்பன் ஜெரோதா அப்ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா sensible.com வந்து நாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபின் நிஃப்டி 27th மார்ச் விட்டுடுங்க. நாளைக்கே போயிட்டு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 24th ஏப்ரல் கான்ட்ராக்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான் சொல்கிறேன். 24th ஏப்ரல் கான்ட்ராக்ட். இப்போ இந்த ஃபின் நிஃப்டி கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணியிருக்கு. ஸோ இன்னொரு 10 days மட்டும் எடுத்துக்கலாம். 10 days எடுத்துட்டு இந்த 24,000 வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வந்து வேணும். ஒரு 800 பாயிண்ட்ஸ் மட்டும் டார்கெட் வச்சா எவ்வளோ வந்து டார்கெட் கிடைக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம். நம்ம எடுக்க போகிறது கிடையாது, எல்லாமே ஒரு பேப்பர் ட்ரேடிங் தான். ஸோ எவ்வளோ டார்கெட்னு பார்க்கலாம். 24,000 இப்போ 24,900ல இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இன்னும் இதாகலை. ஸோ 24,800 246 அப்புறமா என்ன 24,112. ஸோ 112 நம்ம வந்து பை பண்ணோம் அப்படின்னா ஒரு 800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறப்ப 246 மேபி ஒரு டபுள் டைம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா 1 month டைம் இருக்கு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோல்டிங் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிடணும். ஸோ இறங்குற பிளேஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 25,000லேருந்து ஒரு 24,000 வரைக்கும் இறங்க போகுது அப்படின்னா 24,000ல இருக்கிற புட் ஆப்ஷனை தான் நம்ம வந்து பை பண்ணோம். நீங்க கேட்கலாம், இப்போ 24,000ல இருக்கிற புட் ஆப்ஷனை பை பண்ணா அது அவுட் ஆஃப் த மணியா போயிடாதா, சப்போஸ் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகுறப்ப எனக்கு வந்து லாஸ் ஆயிடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ் ஆகதான் செய்யும், வேற வழி கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்க அத்த மணியை எடுத்து ட்ரேட் பண்ணணும். அத்த மணியை எடுத்து ட்ரேட் பண்றப்ப ப்ரீமியம் பிரைஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அப்படி கூட பண்ணலாம். கொஞ்சம் நமக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் சேர்த்து வரணும், இல்லை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில போகலாம். நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஆகிறப்ப இந்த கேண்டல் நேற்று கேண்டல் லோவையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இறங்கி இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு 800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியும் லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ஜோன்ல தான் இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுங்க. அவசரப்பட்டு கால் ஆப்ஷனை பை பண்ணுறதோ இல்லை ஃபியூச்சர்ஸை பை பண்ணுறதோ அவாய்ட் பண்ணிட்டு ஹையை வந்ததுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி எடுங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு சைன் கொடுக்கட்டும், ஏதாவது ஒரு க்ளோசிங் ஆச்சு, ஜஸ்ட் ஒரு நல்ல நல்ல செக்டார்லாம் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வச்சா மட்டும்தான். ஸோ இனிமேட்டு வந்து பை வந்து கொஞ்சம் எடுக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பண்ணுவோம் செல் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலோட நான் காலையில் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். 5,945க்கு மேலே மார்க்கெட் ஓப்பனிங் வச்சுட்டாலே ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 5,956. இந்த 5,945க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 45 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பாசிட்டிவ் சைடு தான் போயிட்டு இருக்கு. இது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான். ஸோ கிட்டத்தட்ட 5,990க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். 6,040 6,080 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. இது வந்து இறங்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இறங்கிறதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா
ஒரு 7 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து விட்டு அதாவது ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சப்ளை கலந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. தொடர்ந்து ஒரு 2 சப்ளை வந்தால் கூட 3வது கண்டிப்பாக வந்து ஒரு சப்ளை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் டிமாண்ட் சப்ளை அந்த மாதிரி கலந்து தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதனால மேபி டிமாண்டு வந்துருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி சேனல் பிரேக் அவுட்டும் இருக்கு. க்ரூட் ஆயில் சேனல் பிரேக் அவுட்டாக இருக்கு. தொடர்ந்து பையும் போயிட்டு இருக்கு. டிமாண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்கிருந்து ஒரு 6080 6100 எல்லாம் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாம எங்க பை பண்ணலாம்னா இப்பவே பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பையிங் பிளேஸ் தான். இன்னும் கொஞ்சம் நமக்கு பை கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ நேத்தோட ஹை வந்து 5997. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணி கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் கூட ஸோ நம்ம வந்து பை வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 328.4 தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைக் அடிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் எத்தனை மணிக்கு அந்த கேண்டில்னு பார்த்தீங்கன்னா 15:30 4:30 மணி கேண்டில், சாரி 3:30 மணி கேண்டில். ஸோ இந்த 3:30 மணி கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணட்டும். இந்த 3:30 மணி கேண்டலோட ஹை வந்து 334.9. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் 339 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த 328 வந்தால் நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு பை வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட ஈவினிங் லெவல்ஸ். க்ரூட் ஆயில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான். நேற்றோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து டிமாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்துடும் தாராளமாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகும். ஏதாவது ஒரு செக்டார் கொஞ்சம் நோட் பண்ணுங்க. நாளைக்கு போயிட்டு செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செக்டார்ஸ் ஆட் பண்ணுறது நம்ம இதிலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்எஸ்சி டோட்டல் செக்டார்ஸ்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும். இது நிறைய பேர் கேட்டாங்க எப்படிங்க செக்டார்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்எஸ்சி செக்டார்ஸ் லிஸ்ட் ஆஃப் என்எஸ்சி செக்டார்ஸ்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இதிலே வந்துடும் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தமாக இருக்கிறதே இத்தனை செக்டார்ஸ் தான். ஸோ செக்டார்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு ஆஃப் ஆஃப் த செக்டார்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்துட்டா கூட கொஞ்சம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா புல்லர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த பியரிஷ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.